ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. புதிய அரசு அமைந்திருக்கிறது, புதிய திட்டங்கள் வரும் என்று நம்பிய மக்களுக்காக. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுயமரியாதைக்கும் துணை நின்ற திட்டம். 1000 கைகள் நீட்டி ஆதவனை மறைக்கலாம் என்று கனவு காண்பது போல அத்திட்டம் பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி உரிமை தொகை உயரவில்லை. இனிப்பூட்டும் இன்பச் செய்திகள் வரும், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வரும் என்று நம்பிய மகளிர் அது குறித்த அறிவிப்பு கூட வரவில்லை என்று பாவம் ஏமாந்து நிற்கிறார்கள். கல்வி ஒன்றே யாராலும் திருட முடியாத சொத்து என்பதை எல்லா தருணங்களும் எடுத்துச் சொல்லி கல்விக்கும் மாணவர்களுக்கும் பொற்காலமாக விளங்கிய திராவிட மாடல் வழங்கிய ஒளியில் இந்த அரசு நடைபோடும் என எதிர்பார்த்தோம். ஆனால் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க 15,000 ரூபாய் நிதியுதவி என்ற அறிவிப்புகளை அதற்குண்டான திட்டங்களோடு கூட இந்த அறிக்கையில் காணவில்லை. நாடையே திரும்பி பார்த்து பல்வேறு மாநிலங்களும் கை கொண்ட திட்டம் விடியல் பயணம். இதனை விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளிலும் மாநிலம் முழுவதும் எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். இந்த பேரவையில் நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன், செய்யாமல் விட்டுவிட்டதை சுட்டி காட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். உறுப்பினர் சொல்லுங்கள். நீங்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முதல் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறத முதல்ல கவனிங்க. அங்க பார்த்து கவனிச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால்
அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணி அமைச்சர், எங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பேரவைத் அமைச்சர்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள. அவை முன்னவர்கள் அடுத்தது நீங்க பேசலாம். எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை 3 முதலில் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க சொல்லி இருங்க, அமைதியா இருங்க. ஏனுங்க நான் சொல்ல முடிக்கவே விடுங்க. உட்காருங்க உட்காருங்க, நான் சொல்ல போறேன், முடிவு சொல்ல போறேன். உட்காருங்க. இல்லைங்க நான் என்ன உட்காருங்க. இருங்க அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. நாடே சிரிக்கிறது என்ற வார்த்தை அவைக்குள் நீக்கி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு செய்தி. மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். நல்ல நயமான நல்ல கருத்துக்களை நகைச்சுவையாக எல்லாம் 2 பக்கம் மாறிக்கொண்டீர்கள். இந்த பிரச்சனையை தூட்டு விட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் பேச வேண்டும். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதிகளை செய்திருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கிறேன். இடையில் நுழைந்து அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லித்தாரில் முடிஞ்சு வச்சு அதை நான் டிரா பண்ணிக்கிறேன். ஆனால் தயவு கூர்ந்து என்னுடைய கருத்துக்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.